இப்போ முட்டை கிரேவி பண்ண போகிறோம். அதுக்காக எங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு 3 முட்டை நான் வேக வச்சுருக்கிறேன். அதுக்காக ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூண்டு, இதை அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருவோம். அதோடு சேர்த்து இந்த வெள்ளைப்பூண்டையும் போட்டு அரைச்சிடணும். இதில் வந்து நம்ம சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு நல்லா இதாகட்டும். நம்ம இதில் பாருங்கள், இதில் வந்து நம்ம முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த முட்டையை தான் நம்ம வச்சு நம்ம இப்போ செய்ய போகிறோம். இந்த கிரேவிக்கு வந்து இதை இது பண்ணிக்கிடுவோம், இடிக்கட்டும். இதில் வந்து நம்ம ஒரு வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளி இது நல்லா வதங்கட்டும். இதில் வந்து வதங்குறதுக்கா கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான உப்பு, இது நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த ஆயில்லையே இது நல்லா வதங்கட்டும். எல்லாமே இதை போட்டுட்டோம். இவ்வளோ தான், இது ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஏற்கனவே வந்து இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. கொஞ்சம் லேசாக இதான உடனே நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் அந்த கிரேவி இதில் ஊற்றிடுவோம். தக்காளி வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இதையும் இந்த கிரேவியில் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போட்டும் வதக்கி விட்டுக்குவோம். இதுக்கு எல்லாமே சேர்த்து நம்ம உப்பு போட்டுட்டோம். இது ரொம்ப ஈஸியாக ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம், லஞ்சுக்கு வந்து நம்ம சீக்கிரம் செஞ்சு கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துலேயும் கட்டி சாப்பிட்டுக்கிறலாம். அவ்வளோதான், இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நான் எனக்கு தேவையான 3 முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன். அந்த முட்டையை நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க, நீளமாக. மஞ்சள் கருவு வந்து அப்படியே இருக்கட்டும், அதை வந்து அதை உடைச்சிடாமல் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம வெள்ளை கருவை மட்டும் எடுத்துட்டு நீளமாக கட் பண்ணிக்கிடுவோம். இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது என்ன இது அப்படின்னு கேட்பாங்க. இது என்ன இது மாதிரி கேட்குற மாதிரி இருக்கணும். இது பாருங்கள், இந்த 3 மஞ்சள் கறி இருக்கட்டும். இது லாஸ்ட்டில் தான் அதில் சேர்க்கணும். இப்போ சேர்த்தா உடஞ்சிரும். இதை இது பண்ணிக்குவோம். இதை வந்து பாருங்கள், இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த வெள்ளைக்கறி ஃபுல்லாக சேர்த்துருவோம். இதை நல்லா கரெக்டி வச்சுக்குவோம். இதில் வந்து நம்ம கிரேவிக்கு போட்டிருக்கிறது வந்து அரைச்சது வந்து தக்காளி வெங்காயம் சோம்பு சீரகம், அவ்வளோதான். வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கியிருக்கோம். அதில் இதை போட்டோம். இந்த முட்டை வந்து உடஞ்சிடாமல் தனியாக வச்சுட்டு, ஏன்னா இது உடஞ்சா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு மாவு மாதிரி இருக்கும். இதை லேசாக அப்படியே பிரட்டி விட்டுருவோம். வேணுங்கிற போது ஒன்று ஒன்றா எடுத்து தனியாக வச்சுக்கிறலாம். இது சில பேர் வந்து பெரியவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு வெள்ளைக்கருவு மட்டும் சமைச்சிக்கிறலாம். இந்த மஞ்சள் கரு அப்படியே இருக்கும். இவ்வளோதான். இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதை நீங்கள் நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இப்போ அழகாக நம்ம முட்டை கிரேவி நம்ம பண்ணிட்டோம். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு பார்ப்போம். சூப்பர் அருமையாக இருக்கும். நீங்களும் பிள்ளைகளுக்கு நீங்களும் செஞ்சு காமிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து ரொம்ப சத்தானது.
நம்ம டயட்டில் இருக்கிறவங்க காலை நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப அப்படியே வெறும் முட்டையாகவே சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து டெய்லி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்காது, வாய்க்கு சாப்பிட்றதுக்கும் எரிச்சலாக இருக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் கிரேவியாக நம்ம வந்து இதில் வந்து வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம். வேறு ரொம்ப நம்ம எந்த இதுவுமே சேர்க்காதனால இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. இதுவும் ஒரு வெள்ளரிக்காய் சேலட் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பாய்.